அப்புறம் சம்மந்தி வாங்க. சம்மந்தி ஏங்க வாங்க. போட்டோ மாமா இங்க பாத்தியா உன்னை மட்டும் அவாய்ட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ணி பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக விலைய பத்தி கவலையே படல. அஞ்சலி கூட சொன்னா, அத்தை பத்திரிக்கையை பார்த்தா சந்தோஷப்படணுமா, அதான் நம்ம இது கொடுக்குற விலைன்னு சொன்னா. அதான் ஒரு பத்திரிக்கை 200 ரூபாய்ன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு வாங்கிட்டேன். அப்பா அக்கா இது 100% பொய். 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 200 ரூபாய்னு. கண்ணம்மா இங்க வா. உங்க அப்பா சித்திலாம் வந்திருக்காங்க. அங்க என்ன நின்னுட்டு இருக்க? பரவாயில்ல மாமா. வாமா. வா. பரவாயில்லன்னு இல்ல சொல்லிட்டு மாமா, இருக்க. வா. வா வேண்டாம். வா. நல்லா இருக்கீங்களா சித்தி? நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம் கட்டம்மா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. நம்ம பத்திரிக்கையை எடுத்துட்டு வா பாரதி. சரிம்மா. ஸ்ருதி வா. நான் எதுக்குடா, நீ போயிட்டு வா. ஏதோ கண்ணமாவே கூட்டிட்டு போ. நீங்க 2 பேரும் ஜோடியா போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் கண்ணமா, போகாத. சித்தி கண்ணுக்குள்ள டேஞ்சர் லைட் தெரியுது. போகாத, இங்கே நில்லு. ஸ்ருதி நீயே போயிட்டு வாயேன். இந்த குடும்பத்தோட மூத்த மக நீதானே? சரி பாரதி, வா நம்ம போய் எடுத்துட்டு வரலாம். வந்தவங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு தரலாமே. தரலாமே சித்தி, இதோ எடுத்துட்டு வரேன். அறிவு கண்ணமா, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். சம்பந்தி, நாள் ரொம்ப கம்மியா இருக்கு. கல்யாண வேலையெல்லாம் கொஞ்சம் பரபரப்பா ஆரம்பிக்கணும். ஆமாண்ணே, நாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். வீடு வாசலை ஒழுங்குபடுத்துறதுல இருந்து மஞ்ச மசாலா திரிக்கிறது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க வேலைய ஒழுங்கா முறையா செஞ்சாச்சு. பத்திரிகையை கொடுத்து ஊர் மக்களை அழைக்க வேண்டியதான் பாக்கி. வசதியா பெரிய வசதி இல்லைனாலும் குடும்பம் பெரிய குடும்பம். என்ன கூப்பிடல ஒன்ன கூப்பிடலன்னு யாரு வருத்தப்படக்கூடாதுல. அதனால 300-400 பத்திரிக்கை அடிச்சோம். அக்கா, அவங்க அடிச்சிருக்கிற இன்விடேஷனுக்கு அளவுலயும் சரி தரத்துலயும் சரி நம்ம இன்விடேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ இத ஒரு பெரிய விஷயமா சொன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு சாப்பாடு, எவ்வளவு பெரிய மண்டபம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தானே வச்சுக்கோ. கல்யாணம் வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவு மயக்கம் வரும்.
சம்மந்தி அம்மா, நான் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லைங்களே. தப்பு இல்ல. அப்பாடா. பாத்தியாமா அவன? அப்பா இந்தங்க கொடுங்க. நீயே கொடு. சௌந்தர்யா நானா? இல்ல. பாரதி, எதை எதை எப்படி எப்படி நீ செய்யணும்னு கண்ணம்மா எனக்கு தெரியுங்க. கூப்பிடு. சும்மா நீ இருங்க. கண்ணம்மா முன்னாடி நின்னு கொடுங்க. கண்ணம்மா வேணாங்க ஸ்ருதி. என் கண்ணு முன்னாடி அவன் அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. அப்பா இந்தாங்கப்பா. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீயே கொடு. என்ன சௌந்தர்யா, இது தப்பு. நியாயமா பார்த்தா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம தான் பத்திரிக்கை கொடுக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்காங்க. வா கொடுக்கலாம். எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றேன்ல. கொடுமா. இந்தாங்கப்பா. ஆ. ஆ? எங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் தெரியும். அது என்ன விலைக்கு வாங்கின பத்திரிக்கைன்னு எங்களுக்கு சொல்லி காட்ட தெரியாது. அக்கா, இவங்க சொன்னதை கேட்டியா? ஆமாடா. நிறைய குணம் என்னைக்குமே நிறைய குடம் தான், தழும்பவே தழும்பாது. அம்மா வெள்ளி தட்டுமா? அது உங்களுக்கு தான். வெள்ளி தாம்பூலம்மா? ஒவ்வொரு பத்திரிக்கைக்கும் ஒரு தட்டு உண்டு. ஆ. ஒவ்வொரு பத்திரிக்கைக்குமா? அக்கா, அசிங்கமா பண்ணாத, அமைதியா உட்காரு. டேய் வெள்ளி தட்டுடா. ஆ ஸ்ருதி, டீ ரெடி ஆயிடுச்சான்னு பாருமா. சரிப்பா, இத பாக்குறேன். அம்மா தட்ட பாரு. ஐயோ. என்ன கண்ணம்மா, டீ போட்டுட்டியா? கூட நான் எடுத்துட்டு போறேன். இல்ல நீ, நானே எடுத்துட்டு போறேன். அது என்ன, பத்திரிக்கை கொடுக்க மட்டும் நீ வேண்டாம், டீ கொடுக்க மட்டும் நீ வேணுமா? கூட நானே எடுத்துட்டு போறேன். இல்ல நீ. ஸ்ருதி, இங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இவ கையில சாப்பாடு செஞ்சா உங்க அம்மா சாப்பிட மாட்டாங்க. இவ போடுற டீயும் குடிக்க மாட்டாங்க. ஒரு சைலண்டான நிறவெறி இங்க இருக்கு. அறிவு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? வீடுனா 1000 இருக்கதான் செய்யும். அது எதுக்கு ஸ்ருதி அண்ணி கிட்ட சொல்லி அவங்களை இன்னும் டென்ஷன் பண்ற? எல்லாம் எனக்கு தெரியும் கண்ணம்மா. அகில் கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நான் இருக்கேன். நீ படுற கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரியும். இல்ல அண்ணி, நான் இங்க நல்லாதான் இருக்கேன். அப்பா வாங்கப்பா. ஆ. கண்ணம்மா, நீ அப்பா கூட பேசிட்டு இரு, நான் போய் டீ கொடுத்துட்டு வரேன். நீ நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. சாமி மாதிரி பாரதி மாமா இருக்காரு. எனக்கு என்ன கவலை? உங்க அம்மாவை பரவாயில்ல மாமா, எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்னதை நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, இதோ நான் வந்துடுறேன். சரிம்மா. பாரதி மாப்பிள்ள உன்னை நல்லா வச்சுக்குவாருன்னு தெரியுமா? ஆனா உன் மாமியார நினைச்சுதான் நான் கொஞ்சம் பயந்தேன். நான் பண்ணது தப்புதாம்மா. பா விடுங்கப்பா. அஞ்சலி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நலங்குக்கு நான் வருவேன்பா. பைத்தியக்கார புள்ளமா நீ. அவங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க, ஆனா அவங்க உன் மேல ஒரு துளி கூட அன்பு இல்லாம இருக்காங்க. விடுங்கப்பா. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? இத வர சரிம்மா, நான் வரேன். சரிங்கப்பா. அம்மா, கண்ணம்மாவை நல்லபடியா பாத்துக்கம்மா.
கவலையே படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கண்ணம்மா இந்த வீட்டு ஆள்ற எஜமானியா இருப்பா. இவ்ளோ சின்சியரா உழைக்கிற கல்யாண மாப்பிளைய நான் இப்பதான்டா பாக்குறேன். ஏண்டா ஹெல்ப்புக்கு அப்பாவை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? யாரு அப்பாவ? இத பாருமா, இது அப்பாவோட லிஸ்ட், இது உன்னோட லிஸ்ட், இது பாரதி, இது எல்லாத்தையுமே நான் தான் எழுதி அனுப்ப வேண்டியதா இருக்கு. இப்ப அப்பா வந்தா என்ன பண்ணுவாரு தெரியுமா? 2 லெட்டர் எழுதிட்டு நான் ஹாலுக்கு போய் 2 ஸ்மாலை கரெக்ட் பண்ணிட்டு எழுதுறேன்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான். பேர் இங்க ஆரம்பிச்சு அங்க போய் நிக்கும். அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் ரொம்ப சின்னதாவாமா இருக்கு. லட்சுமி நாராயணன், கார்மேக அழகர் சாமி, கருப்பு சாமி, நவநீத கிருஷ்ணன். ஐயோ, எதுக்குடா அவ்வளவு நீளமா எழுதிக்கிட்டு? கா நவநீத கிருஷ்ணன் எழுதினா போதாதா? ஏமா பேர்ல கூட அந்த கலர் இருக்க கூடாதா? இருக்கவே கூடாதுமா. அதான் உங்க அம்மாவோட பாலிசி. தேவையில்லாத கேள்வியெல்லாம் யாரும் கேட்க வேண்டாம். கல்யாணம் முடியற வரைக்கும் யாரோடையும் எந்த மனஸ்தாபத்தையும் நான் வர வச்சுக்க விரும்பல. சௌந்தர்யா, இப்ப சொன்னியே, இது உத்தமமான பேச்சு. டே அகில், கரெக்டா பாத்துக்கூடா, யாரையும் நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. மா, அதுக்கு தான் நான் யாரையுமே நம்பாம எல்லாரோட டேட்டா பேஸும் எடுத்து அதுல முக்கியமானவங்களை இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். டே பாரதி, அகில்க்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? ஸ்ருதி, நானும் கல்யாண வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆன்லைன்ல பெஸ்ட் ஃபுட்ல இருந்து டெக்கரேஷன் வரைக்கும் செம்மையா இருக்கணும்னு சொல்லி பார்த்து சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை பிளான். ஹேய், சூப்பர் பாரதி. அகில், அவங்க அந்த மினிஸ்டரோட மனைவி செண்பகவல்லி, அவங்களுக்கு நீ இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டியா? மா, அவங்க தான் நம்ம லிஸ்ட்ல இல்லையாமா? ஆமா சௌந்தர்யா, அவங்க நம்ம லிஸ்ட்லயே இல்ல. பொதுவா இந்த மாதிரி பெரிய விஐபிஸ் எல்லாம் நாம அழைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா செக்யூரிட்டி ரீசன் அது இதுன்னு சொல்லி நமக்கு தான் பல பிரச்சனைகள். மா, அதுவும் இல்லாம உங்களுக்கு அவங்கள பிடிக்காதே. அதனாலதான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்றேன். அகில், அவங்க அந்த மினிஸ்டரோட மனைவி செண்பகவல்லி, அவங்களுக்கு நீ இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டியா? மா, அவங்க தான் நம்ம லிஸ்ட்ல இல்லையாமா? அதுவும் இல்லாம உங்களுக்கு அவங்கள பிடிக்காதே. அதனாலதான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு நான் சொல்றேன். பிடிக்காதவங்களுக்கு தான் நான் முதல்ல அழைப்பு தரணும். பேச்சுல ஸ்ருதி தப்பா இருக்கே. அப்படிலாம் இல்லம்மா. முதல்ல நீ என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கும் இப்ப நான் சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம இந்த டாபிக்கை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துடுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. சரிம்மா, அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் பேரே நான் எழுதிடுறேன். அன்னைக்கு அவ வந்து இவளா உன் மருமகன்னு என்ன கேவலமா பேசிட்டு போயிட்டா. இப்ப பாரு, இவதான் என் மருமகன்னு நான் பெருமையா சொல்லணும். இல்ல சௌந்தர்யா, ரொம்ப தப்பு. இவளும் என் மருமகன்னு சொல்லணும். அதான் சரி. லக்ன பத்திரிக்கையில அஞ்சலி ஒரே பொண்ணுன்னு போட்டது எவ்வளவு தப்போ அதே மாதிரி இப்ப சொல்றதும் தப்பு. இப்ப யாரையும் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கூப்பிடல. விடு ஸ்ருதி, இப்ப சப்ஜெக்ட் அஞ்சலி பத்தியோ கண்ணம்மா பத்தியோ இல்ல. செண்பகவல்லி வாயை அடைக்கணும். நீ கிளப்புமா. அகில், எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? நினைச்சேன், என்னடா புலி 86 அடி பாயுதேன்னு. சரியான எஸ்கேப் பண்ணார்ப்பா நீங்க. லாஸ்ட் மினிட்ல கல்யாண மண்டப வாசல்ல வந்து நிப்பீங்க. கரெக்டா? டேய், ஏன்டா நீ வேற?
என்னங்க நான் சொல்ல மறந்துட்டேன். ஜான்சன் பேசினாரு. ஆ. அந்த என்ஆர்ஐ இன்வெஸ்டர் கிட்ட பேசிட்டாராம். மீட்டிங்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். ம் மா கல்யாணத்தன்னைக்காமா? இல்ல, காதலர் தினத்தன்னைக்கு. ஏ பாரதி, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஸ் ஆயிருக்க போறாங்க, நல்லா யோசிச்சு பாரு. வெண்பா அவளை எப்படி நான் மறந்தேன்? வெண்பா என்ன போன் இது? அகிலன் தம்பி எடுத்த போட்டோ வருது, நாம எடுத்த ஒண்ணும் வர மாட்டேங்குது. இப்ப மரியாதையா இந்த கண்ணம்மாவும் ஒரு போட்டோ எடு, இல்ல அவ்வளவுதான். அட, நான் என்ன போட்டோ எடுக்க சொன்னா நீ பாரதி மாமா போட்டோ எடுக்கிற? ஹே கண்ணம்மா, என்ன பண்ற? வெக்கமா இருக்கும்ல. மாமா, இது உங்களை போட்டோ எடுக்குது. எவ்வளவு காசு கொடுத்து இந்த போன் எனக்கு வாங்கி தந்தீங்க? சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது பாரதி மாமா. அகிலன் தம்பி பொசுக்கு பொசுக்குன்னு எப்ப பாரு போட்டோ பிடிக்கிறாரு. சரி, அதே மாதிரி நாமளும் பிடிக்கலான்னு பார்த்தா இது என்னென்னமோ படம் எடுக்குது, ஆனா என்ன மட்டும் எடுக்க மாட்டேங்குது. ஒருவேளை இந்த போனுக்கு என்ன பிடிக்கலையோ என்னமோ. மண்டு குடு, நான் சொல்லித்தரேன். முதல்ல இந்த கேமரா இருக்குல்ல, ஆ, அதை ஆன் பண்ணணும். மேல ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். ஃப்ரண்ட் கேமரா வியூ தெரியுறியா? ஓகே. ஆமா மாமா, நான் தெரியறேன். ஹாய் காட்டு. ஹாய். இப்போ செல்ஃபி எடு. ம். நாம எடுக்கலாமா செல்ஃபி? ஓகே, எடு. கலர் இல்லாத படம் மாதிரி இருக்கு. நீங்க அழகா இருக்கீங்க, நான் சுமாரா தான் இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அழகில்ல அழகிலன்னு சொல்லிட்டே இருக்காத. நீ தேவதை மாதிரி இருக்க. இப்ப நீ எடு. இந்தா.
என்னாச்சு கண்ணுமா? ஒன்றும் இல்லை, உங்க அம்மாவோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன் சிரிக்கிறீங்க? நான் ஆசைப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும்னு நினைச்சு சிரிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னோட இன்னசென்ஸை நினச்சி சிரிக்கிறேன். வேணா நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு நல்லங்க நடக்கும்ல, அப்போ நீ அம்மாக்கே தெரியாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கோ. ம், உங்க அம்மா கூட இந்த வேலையே வேண்டாம்ப்பா. அப்புறம் உங்க அம்மா போனை புடுங்கி தூக்கி எறிஞ்சிடுவாங்க. நான் கண் கலங்கி அழுதுட்டு இருப்பேன். எதுக்கு வம்பு? ஏன் கோவமாயிட்டியா? உங்க மேலயா கோவமா? ஐயோ சாமி, இல்லப்பா, உங்க மேல கோச்சு பண்ணா அது மகா பாவம்ப்பா. சரி ஓகே ஓகே, இப்போ ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே ம். வா.